நான் நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை என்ன கவனிச்சேன் அப்படின்னா, சில பேருக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப்ஸ் இருக்குமா மார்க்கெட்டில் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இல்லாட்டினா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டோ எந்த டொமைன் ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டினா சில பேர் கரஸ்பாண்டண்ட்டில் கூட பண்ணியிருப்பாங்க, டிகிரி ப்ராப்ளம் இருக்காது. மார்க்கெட்டில் சில ஜாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலவெண்ட்டாகவே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அது நிறைய பேர் தெரியாது. நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் இல்லாட்டினா ஆன்லைனில் பார்க்குற ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு டேட்டா என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டார்கெட் கொடுப்பாங்க, அது முடித்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி அமௌண்ட் வரும். அந்த மாதிரி மொத்தமாகவே ஃபேக்காக தான் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லாட்டினா 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு 20 to 30 டேஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, மினிமம் நான் சொல்கிறது ஒரு 20 to 30,000 ருபீஸ் மினிமம் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா 40 to 50, நல்ல இல்லை ஒரு நாளைக்கு நான் 4 to 5 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் ஒரு 2.5 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2.5 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 70 to 80,000 ருபீஸ் நீங்கள் தாராளமாக earn பண்ணலாம். சரி, இது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கோ அப்படின்றத நான் மீன் பண்ணுறேன். பட் எப்படி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், என்ன மாதிரி ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும். இப்போ என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் சில ஒரு இண்டிவிஜுவல், அதாவது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சார்ஜஸ், இல்லைன்னா ஏதோ ஒரு கம்பெனிஸ்க்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ். இதுக்கு ஒன்றும் அப்படி நல்ல காம்ப்ளெக்ஸான டிகிரி இருக்கணும் எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் வெப்சைட்டை அதோட கான்ஃபிகரேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான இன்புட்டை நீங்கள் கொடுக்கணும். அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஜீரோ, ஜிஎஸ்டினா ஃபுல் ஃபார்ம் கூட எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சவே போதும். ஏன் அதை மீன் பண்ணுறேன்னா, இது அவ்வளோ சிம்பிளான ஒரு சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைலிங் மட்டும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு, ஏன்னா மாதம் இந்த கம்பெனி ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஒரே ஒரு கம்பெனியோட கிளைண்ட், சின்ன கம்பெனி, அது மினிமம் ஒரு 2-3 லட்சம் தான் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்ற கம்பெனியாக இருந்தாலும், இல்லை அதை விட கம்மியான டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும், உங்களுக்கு மினிமம் 8,000லேருந்து 15,000 20,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரே கிளைண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபைலிங். நான் சொல்கிறேன் 5 ஃபைலிங் 5 கம்பெனியோடதுன்னா குட்டி கம்பெனி. நீங்கள் இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. சின்ன கம்பெனிஸ் அவங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு நான் இது தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண வேணாம். நம்ம இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கிறனால ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 500 to 800 கம்பெனிஸ் கிட்ட பேக் டு பேக் சில கம்பெனி வரும் போகும். அதனால ப்ரிடிக்டபிள் இவ்வளோதான் கம்பெனி சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ கம்பெனிஸ்க்கு நம்ம டீம் ஃபைலிங்கான சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் போக இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நான் பண்ண ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நாங்கள் கிளைண்ட்ஸ் மட்டும் டைரெக்டாக கொடுக்குறோம். அதாவது எனக்கு இன்கம் டேக்ஸை பற்றி தெரியும், இல்லாட்டினா ஜிஎஸ்டி பற்றி தெரியும், இல்லாட்டினா ஆடிட்டிங், அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் அதுக்கு ரிலவெண்ட்டான எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக கிளைண்ட்ஸே கொடுத்துருவோம். சார்ஜஸ்ஸு நீங்கள் எனக்கு கமிஷன் கொடுக்கணும், எனக்கு ₹1 நீங்கள் பே பண்ண வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் ஆன்போர்டு ஆகிறதுக்கு ஒரு 2,000 3,000 5,000 10,000 50,000 பே பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு மாதம் 2 மாதத்தில் நீங்கள் 3 லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபேக்கான இது நிறைய நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் போய் மாட்டிடாதீங்க. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு குட்டி கம்பெனி ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சின்ன இன்ஸ்டியூட் இருக்காங்க, இல்லாட்டினா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஃபைலிங்க்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் பேஸ் பண்ணி சர்க்கிள் இருக்கிறனால எங்ககிட்ட பேக் டு பேக் கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் நாங்கள் கொடுத்தோன்னா நீங்களும் earn பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு அதை பற்றி எப்படி ஃபைல் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரே விட்டுருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஓரளவுக்கு இன்கம் டேக்ஸ் வருமா இல்லாட்டினா ஜிஎஸ்டி வருமா, உங்களோட நாலேஜ் ஒரு 2-3 வாரத்தை நான் பேசினா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நானும் சரி எங்கள் டீமும் சரி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி கிளைண்ட்ஸும் ஆஃபர் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, எனக்கு கிளைண்ட்ஸ் கொடுத்து என்னால் ஹேண்டில் பண்ணி, ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இது அவங்களோட ரியல் டைம் கிளைண்ட் இல்லையா. அதாவது நீங்கள் ஃபைலிங் ஒழுங்காக பண்ணலன்னா, அதாவது ஜிஎஸ்டின்றது அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், அதாவது வரக்கூடிய சேல்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா சர்வீஸ் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக வரக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டியை கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைலிங்
இந்த மாதம் என்னோட வருமானம் இவ்வளவு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். அதை நீங்கள் தப்பாக காமிச்சிட்டிங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஃபைன் போடும், ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னு. அந்த கம்பெனிஸ்க்கு நான் சொல்ல எக்ஸாம்பிளுக்கா இது அதிகமாக கூட போகும். இதை விட கொஞ்சம் பெரிய கிளைண்ட்ஸோ ஒரு ஜுவல்லரி ஷாப்போ இல்லை ஒரு தெரிஞ்ச கடை, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாச்சிகள் ஜேசி ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு லோன் கீன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன கடை, ஒரு நார்மலான கடை, அவங்க நீங்கள் ரொம்ப நாள் அவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்பீங்க, அவங்க பெருசாக ஃபைலிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் எதுக்கு காமிச்சிட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபைலிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் வாங்க ஒரு மாதத்துக்கு, இல்லை 2000 ரூபாய் வாங்க, இல்லை ஒரு ஃபைலிங்க்கு 500 ரூபாய் வாங்க. அப்போ வருஷத்துக்கு அந்த ஒரு 10 கடை இருந்தால் இது வந்து நான் வந்து எப்படி கிளைண்ட்டை பிடிக்கணும்னு உங்களுக்கு நான் கைட் பண்ணல, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏன் அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் ஏதாவது வேணும் அப்படின்னா வெறும் டிரான்சாக்ஷனை வச்சு மட்டும் கொடுக்கக்கூடிய லோனு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன போர்டு வச்சா போதும், உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ கால் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லைன்னா கிளைண்ட்ஸ் கூட நாங்களே கூட அவங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கு தெரியும், எனக்கு கிளைண்ட்டு கொடுங்க, இல்லைன்னா இதை பற்றி எனக்கு நாலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை வீட்டில் இருந்தபடி எனக்கு எப்படியாவது எனக்கு கிளைண்ட் அமைச்சு எனக்கு மினிமம் மாதத்துக்கு ஒரு 20,000 to 50,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறோம், நல்ல வேலைக்கெல்லாம் போக முடியாது, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லைன்னா நான் ஜென்ஸாகவே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரே பண்ண வேணாம் கைஸ். இது தயவு செஞ்சு சொல்கிறேன், இது ப்ரொமோஷனை மட்டும் நினைக்காதீங்க. நாங்கள் 1 ரூபி கூட சார்ஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா எதுக்காக சார்ஜஸ் கிடையாது, நான் மறுபடியும் இன்செஸ்ட் பண்ணுறேன்னா எல்லாரும் நினைப்பாங்க இது ஒரு ட்ராப், மறுபடியும் ஃபோன் பண்ணால் அவங்க காசு கேட்பாங்க, ஒரு காசு எங்களுக்கு வேணும். நீ எதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், எங்களோட கிளைண்ட்ஸை நாங்கள் தக்க வச்சுக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு ஆளை நாங்கள் ரெக்ரூட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 8,000 to 20,000 ரூபாய் நாங்கள் சேலரி கொடுக்கணும், இங்கே ஆஃபீஸ்க்கு வர வச்சு பண்ணி கொடுக்கணும், ஆஃபீஸோட காஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு மினிமம் ஒரு மாதம் 30,000 ரூபாய், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி 30,000 rupees அது எங்களுக்கு சேவ் ஆகுது இல்லையா, அதுதான் எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி. அதனால் எங்களோட கிளைண்ட்ஸும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், உங்களுக்கும் இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதுக்காக இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி இதுக்கு சார்ஜஸ் கிடையாதுன்றதை நான் மீன் பண்ணுறேன். ட்ரைனிங்கில் மட்டும் அது சொல்லிக் கொடுக்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு வேணால் நீங்கள் பே பண்ணுவீங்க, அதுவும் வேணாட்னா ட்ரைனிங்கான சார்ஜஸும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு கிளைண்ட்னாலும் கிளைண்ட்டும் புஷ் பண்ணி கொடுக்கலாம். பட் உங்களுக்கு ரியல் டைமாக தெரியணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரியல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அதை எப்படி பண்ணணுன்ற கைடன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்போம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் டெஃபினட்டாக இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கண்டிப்பாகவே அமையும். தேங்க்யூ.